Hey, hello guys. Welcome back to the channel Learn Everything with me. இன்னைக்கு இந்த 100 Days of Coding Challenge-ல நம்ம இன்னைக்கு டே 6ல இருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத போய் பார்த்துடலாமா? ஸோ டே 6ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா print function. அதாவது n அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Without using any string methods, try to print the following. அதாவது 1, 2, 3 ஓகே 1லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் கேப் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தவுட் யூஸிங் எனி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ போய் இன்புட் வாங்கிடுவோமா? ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கிட்டோம். ஓகே, n is equal to int of input. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இன்புட். ஸோ ஒரு இன்புட் வாங்கியாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம். இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி கூட இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரேஞ்ச் வந்து 5ன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 0ல் ஆரம்பித்து 4 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஃபார் ஐ ரேஞ்ச் ஆஃப் என்னன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஐ வந்து 0, 1, 2, 3 and 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் ஐ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐயோட வேல்யூஸ் ஃபுல்லாகவே 0, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டு n வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பட் 1லேருந்து நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் நம்ம ஐயே பிரிண்ட் பண்ணிடலாம். ஐ ப்ளஸ் 1. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 0 இருக்கும். ஸோ 0க்கு பதிலாக 1 போகும். அதுக்கடுத்து 1 இருக்கும். 1க்கு பதிலாக 2 வரும். அதுக்கடுத்து 2 + 1 3. ஸோ இந்த இடத்துல எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ 0 + 1 and 1 + 1 and then 2 + 1 and then 3 + 1. so until then n + 1 வரைக்கும் இருக்கும். ஆமாம், n வரைக்கும் இருக்கும். ஸோ இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன்லேயுமே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் லூப்பில் இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி பிரிண்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண வேணாம், நம்மளுக்கு வந்து சிங்கிள் லைனில் வேணும், இந்த மாதிரி வேணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரிண்ட்லேயே வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது பிரிண்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இங்கே ஒரு கமா போட்டுட்டு எண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எண்டுன்னு போட்டு லைக் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒரு கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கிள் லைனில் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன் முடிகிறப்பயுமே அந்த கொட்டேஷனுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கொட்டேஷன் இப்போது எம்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்பேஸோடு கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த கொட்டேஷன் இருக்க இடத்துல வந்து ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். லைக் இந்த இடத்துல ஒரு ஸ்டார். ஸோ இங்கே ஒரு ஸ்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸாக பிரிண்ட் ஆகும். பட் நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னா எம்டியாக வேணும். ஸோ அதனால் இதை எம்டியாக விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் கோட் கொடுத்து பார்க்கலாம். என்னாச்சு? கோடு வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அப்லோடிங். ஏன்னா இவ்வளோ நேரம் அப்லோட் ஆகுது. ஒன்றும் அவ்வளோ பெரிய கோட்லாம் கொடுக்கலையே. ப்ராசஸிங் கம்பைலேஷன் எரர்.
ஸோ இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? சாரி ஓகே, இந்த இடத்துல என் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி கைஸ். சொல்லிட்டேன், நானே தப்பு. நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் கற்றுக்கிறேன். அதனால் வந்து ஸோ எண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். என் சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நான் தான் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி வாங்க இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்லோடிங். அப்பா, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹேஷ்டேக்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தானில் வந்து கமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கோடிங் ஸ்க்ரீனில் அந்த விஷயம் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது நம்ம, அதாவது கோட் பண்ணுறவங்க கோடருடைய ரீடிங்காக வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து இந்த இது யூஸ் பண்ணுவோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது கோட் இன்டர்சேஞ்சபிலிட்டிக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். லைக் இப்போ நம்ம வந்து ஒரு கோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கோட்லேயே வந்து வேறு ஒருத்தவங்க யாராச்சும் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஹேஷ்டேக் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தேன்னா அந்த ஹேஷ்டேக்கில் இருக்கிறத மறக்காமல் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் டு லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் ஐ எம் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.